அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கி காலை 8:35 வரைக்கும் வளர்பிறை திருதியை திதி இருக்குதுங்க. அதுக்கப்புறமா வளர்பிறை சதுர்த்தி திதி தொடங்குதுங்க. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்குதுங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை இருக்குதுங்க. இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம்னு பார்த்தா, இன்றைக்கி நம்ம நாட்டு மக்கள் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த உன்னதமான இந்திய சுதந்திர தினமுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான சுவர்ண கௌரி விரதம். இந்த நாளில் அம்பாளை மனசார நினச்சி வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது குடும்பத்தில் பெரிய செல்வ செழிப்பையும் மங்களகரமான வாழ்க்கையும் குறைவில்லாமல் கொடுக்குங்க. இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாத உழைப்பாளிகளான மேஷ ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. உத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் உங்களோட பூர்வ புண்ணிய பலனால் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகள் தானாக விலகிடுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிருங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த போட்டிகள் விலகி ஓரளவுக்கு சுமூகமான நிலை காணப்படுங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் தெரிய வரலாங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது மன நிம்மதியை தருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் இருக்கிறதால முக்கியமான பாடங்களை சுலபமாக படித்து முடிப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற குரு ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் பெருமாளை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. ரிஷபராசிக்காரர்களே, கலை ரசனையும் அன்பால் அனைவரையும் அரவணைக்கும் குணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. உத்திர நட்சத்திர அதிபதியான சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகளுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. சொத்துக்கள் வாங்கிறது அல்லது வண்டி வாகனம் வாங்குகிற எண்ணம் இருந்தால் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் அமையலாங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் எடுக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி குழந்தைகளோட வளர்ச்சியால் மனசுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. வீட்டில் ரொம்ப அன்பான சூழ்நிலை நிலவும். மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல ஈடுபாடும் ஆசிரியர்கிட்ட நல்ல பெயரும் கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 10 முதல் 11 வரை இருக்கிற சுக்கிர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் காரியங்கள் சிறக்கலாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை.
இன்றைக்கி நீங்கள் சனீஸ்வர பகவானை நினச்சி எல் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட பொருளாதார நிலையை பாதுகாக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, சாமர்த்தியமான பேச்சால் எதையும் சாதிக்கும் திறன் படைத்த மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால உங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல இருந்த சிறு சிறு மறைமுக போட்டிகளை உங்களோட புத்திசாலித்தனத்தால் ரொம்ப சுலபமாக முறியடிப்பீங்க. உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த ஒரு முக்கியமான வேலையை இன்றைக்கி சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களோட தனித்திறமையால் புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சீராக இருக்கிறதால உங்களோட குடும்ப முக்கிய தேவைகளை சுலபமாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களோட உறவு ரொம்ப பலமாக இருக்குங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் தேடி வரலாங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டை பராமரிக்கிறதுலையும் அழகுபடுத்துறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாளுங்க. கடினமான பாடங்களை கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற சந்திர ஓரத்தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வச்சு வழிபடுறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தருங்க. கடகராசிக்காரர்களே, பாசத்திற்கு அடிபணியும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால இன்றைக்கி பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாங்க. உத்தியோகத்தில் உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குங்க. நீங்கள் சொல்கிற ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ரொம்ப கவனமாக கேட்டுக்குவாங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. வாடிக்கையாளர்களோட ஆதரவு முழுமையாக கிடைக்குங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக அதிகரிக்கலாங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் எடுக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பெயர் கிடைக்குங்க. உங்களோட சாமர்த்தியமான பேச்சால் காரியங்களை சாதிப்பீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப அவசியமுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கிற புதன் ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் வரலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மனசுக்கு நல்ல ஆறுதலை தருங்க. சிம்மராசிக்காரர்களே, எதிலும் தலைமையேற்று வழி நடத்தும் கம்பீரம் கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. உத்திர நட்சத்திர அதிபதியான சூரியன் உங்கள் ராசி அதிபதியாகவும் இருக்கிறதால உங்களோட தோற்றத்தில் ஒரு தனி கம்பீரம் இன்றைக்கி வெளிப்படுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற தைரியமான முடிவுகள் உங்களுக்கு பெரிய பாராட்டை தேடித்தருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் அமையலாங்க. புதிய வேலை தேடுற இளைஞர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு சீராக இருக்குங்க. உங்களோட விடாமுயற்சியால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப அன்பான புரிதல் இருக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி தியானம் அல்லது இறை வழிபாடு மனசுக்கு பெரிய நிம்மதியை தருங்க. கணவர் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாரு. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வி சம்பந்தமான நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 8 மணி 45 நிமிடம் வரை இருக்கிற குரு ஓரை தாங்க.
இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் வர வாய்ப்பு அமையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் குறையலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகள் சாதகமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, நுணுக்கமான அறிவும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசியிலேயே 1ஆம் இடத்துல உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தருங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல அடுத்தவங்க வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரலாங்க. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அனுகூலமான நாளாக அமையலாங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சுப காரியங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே முடியுங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மனசில் சின்ன குழப்பங்கள் வந்தாலும் முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி கணவன் வழியிலேருந்து சில அனுகூலங்கள் கிடைக்கலாங்க. வீட்டை ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்குவீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி வெளிநாடு அல்லது வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிற ஆசைகள் ஈடேறுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 10 மணி முதல் 11 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் சுமூகமாகலாங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் நிகழலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. இன்றைக்கி நீங்கள் பெருமாளை நினச்சி துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. துளாராசிக்காரர்களே, எங்கும் நியாயம், தர்மம் என நேர்மையோடு செயல்படும் துளாராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால சுபகாரியங்களுக்காக செலவுகள் வந்தாலும் லாபஸ்தான அதிபதியோட பலனால் எதிர்பாராத பணவரவும் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உங்களோட நேர்மையான உழைப்புக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல பாராட்டு கிடைக்குங்க. புதிய ப்ராஜெக்ட் அல்லது அசைன்மெண்ட் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. கமிஷன் அல்லது கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. சேமிப்பை உயர்த்தணும் அப்படிங்கிற உங்களோட எண்ணம் இன்றைக்கி நிறைவேற ஆரம்பிக்குங்க. நல்ல காரியங்களுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு செய்வீங்க. அது உங்கள் மனசுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்த்த திருப்தியை தருங்க. செய்யும் முயற்சிகளில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் கணவர் மூலமாக பரிசாக கிடைக்கலாங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற சந்திர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைக்கி நீங்கள் அம்பாளை நினச்சி குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை தருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, மனதில் உள்ளதை மறைத்து வைத்து காரியம் சாதிக்கும் வல்லமை படைத்த விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குங்க. பிஸ்னஸில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியடையக்கூடிய பிரகாசமான சூழல் அமையலாங்க. உத்தியோகத்தில் உங்களோட ஐடியாக்களுக்கு மேல் அதிகாரிகள் பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. அது உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தாராளமாக இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல சூழல் உருவாகலாங்க. இதனால் உங்களோட நீண்ட நாள் கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழி பிறக்குங்க. வேலை தேடுற இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பிரகாசமான சூழல் இருக்குங்க. செய்யும் முயற்சிகளில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
பெண்களுக்கு இன்றைக்கி மாமியார் வீட்டில் உங்களோட பொறுமைக்கும் அன்பிற்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கிற புதன் ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையலாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமான மனசார நினச்சி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இலக்கை நோக்கி நேர்மையான வழியில் பயணிக்கும் தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால ஒரு பெரிய தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பாக செயல்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. அப்பா வழியிலேருந்து ஒரு சில ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய நாளுங்க. உத்தியோகத்தில் உங்களோட நேர்மையான உழைப்புக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய பாராட்டு கிடைக்குங்க. அது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெருமையை தேடித்தருங்க. வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க. பண விவகாரங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஓரளவுக்கு நல்ல பணவரவு இருக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான திட்டங்கள் வரலாங்க. தந்தை வழியிலேருந்து நல்ல செய்தி வருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல தெளிவு கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 8 மணி 45 நிமிடம் வரை இருக்கிற குரு ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமை தேவைங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினச்சி மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வழிபடுறது மன அமைதியை தருங்க. மகர ராசிக்காரர்களே, உழைப்பையே மூலதனமாக நினைத்து முன்னேறும் மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சாதகமாக அமையலாங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு தொழில் நல்லபடியாக நடக்குங்க. ஆனால் அதே சமயம் 8ஆம் அதிபதியோட பலன் சேர்றதால உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி அப்பா அல்லது அண்ணன் வழியிலிருந்து நெகிழ்ச்சியான சில உதவிகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளுங்க. வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்புகள் தேடி வரலாங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 10 மணி முதல் 11 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி காப்பது அவசியமுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமை தேவைங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க. கும்பராசிக்காரர்களே, பரந்த மனப்பான்மையும் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. கூட்டாண்மை தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது உங்களை பாதுகாக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்றைக்கி எந்த ஒரு புது ரிஸ்க்கும் எடுக்காமல் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்கிறது ரொம்ப அவசியமுங்க.
பண விவகாரங்களில் யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது கடன் கொடுக்கறதையோ முற்றிலும் தவிர்த்து எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம் தொடர்வதால் வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மனசில் கொஞ்சம் இனம் புரியாத கவலைகள் வரலாங்க. அதனால் தியானம் பண்ணுறது மனசுக்கு ஆறுதலை தரும். மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆசிரியர்கள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது அவசியமுங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதால புது முயற்சிகளை தவிர்க்கணுங்க. ஆனாலும் இறைவனை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்கிறதுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற சந்திர ஓரத்தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் சாமி கும்பிட்டு வேலையை தொடங்கிறது எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் சுமூகமாகலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைக்கி நீங்கள் சந்திராஷ்டம தோஷம் விலகிறதுக்கு காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அமைதியாக வேலையை தொடங்குங்க. ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்குங்க. மீன ராசிக்காரர்களே, இரக்க குணமும் விட்டு கொடுக்கும் மனசும் கொண்ட மீன ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் கூட்டாளிகள் மூலமாக சில சுப விரயங்கள் அல்லது வியாபார முதலீடுகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகலாங்க. வேலை பார்க்குற இடத்துல இருந்த சில மறைமுகமான நெருக்கடிகளை உங்களோட புத்திசாலித்தனத்தால் ரொம்ப சுலபமாக முறியடிப்பீங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களை ரொம்ப நம்புவாங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி உங்களை தேடி வரலாங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு சீராக இருக்குங்க. உங்களோட விடாமுயற்சியால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட கடின உழைப்புக்கு தகுந்த மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. குடும்பத்தில் உங்களோட மதிப்பு உயருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிறவங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வருங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கிற புதனோரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் விலக வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு கைகூடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க. நாளைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் வீட்டில் சூரிய பகவானை நினச்சி தீபம் ஏற்றி சூரிய நமஸ்காரம் செஞ்சு வழிபடுறது உங்களோட உடம்புல பெரிய சுறுசுறுப்பையும் குடும்பத்தில் பெரிய சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் குறைவில்லாமல் கொண்டு வருங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.